வணக்கங்க. நான் ஜோதிடர் கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேங்க. குரு சுக்கிரனை பற்றி இன்னைக்கு தவறான தகவல்கள் மக்களிடம் பரப்பப்பட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு சுக்கிரன் இணைந்தால் என்னங்க தாம்பத்திய குறைபாடு, குழந்தை பேறு இல்லை. என்னங்க அதே சமயத்தில் தேவகுருவும் அசுரகுரும் ஒன்றாக சேரும் பொழுது அது பகைக்கோள்களாக இருந்தால் எந்த நல்லதும் நடக்காது அப்படிங்கிற தவறான தகவல்கள் மக்களிடம் நிறையா பரப்பிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அப்போ குரு சுக்கிரன் சேர்ந்தால் தாம்பத்திய குறைபாடு, குழந்தை பேறு இது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற அரைகுறை ஜோதிடர்கள் மக்களிடம் தவறான தகவல்களை அவங்க பரப்பிட்டுருக்கிறாங்க. முதல்ல குருனா யாருங்க? நல்லவங்க, ஒழுக்கமானவங்க, நேர்மையானவங்க, நாணயமானவங்க. அது ஒரு ஆசிரியனுங்க, கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒழுக்கமாக நேர்பாதையில் போகிறவங்க. இந்தாண்டியும் போக தெரியாதுங்க குருவுக்கு, இந்தாண்டியும் போக தெரியாதுங்க. நேராக தாங்க குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி குரு நேராக தாங்க போவார். ஏன்னா இயல்பாக நல்லவர், நேரு வழியில் தான் போகணும்னு நினைப்பார், நல்ல பாதையில் தான் போகணும்னு நினைப்பார். ஒழுக்கத்தை கையில் எடுத்துக்கிறவங்க, நேர்மையை கையில் பிடிச்சிக்கிறவன், நாணயத்தை கையில் பிடிச்சிக்கிறவன், தர்மத்தை கையில் பிடிச்சிக்கிறவன். அப்ப இதெல்லாம் ஒன்று சேரும் பொழுது அங்க எளிமன்னு ஒன்று வந்துருங்க குருவுக்கு. புரிஞ்சுக்கிங்க, இதெல்லாம் இந்த குணங்கள் இருக்கும்போது குருவுக்கு எளிமைங்கிற குணம் வரும். அவர் எளிமையா வாழக்கூடியவங்க.